இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து சகப்பு அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசி வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பேனில் கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த அவல் கூட அதையும் சேர்த்துட்டு உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இது வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த உருண்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வேக வைக்க வேணாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக வெந்திருக்கு. இதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் வரமிளகா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்படி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்படி எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அவல் உருண்டை அது கூட சேர்த்து நல்லா உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் சட்னியும் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.